எந்தெந்த கோயில்ல என்னைக்கு என்ன பிரசாதம் கிடைக்கும்னு நம்ம செந்தில் சார் பாய்ஸ் படத்துல ஒரு டேட்டாபேஸ் போட்டு வச்சிருப்பாரு பார்த்தீங்களா? அந்த ரேஞ்சில எங்கே என்ன இஃப்தார் ஸ்நாக்ஸ் கிடைக்கும்னு லிஸ்ட்டு போட்டு போயிட்டு இருந்தவங்க நாங்க. ஆனா ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகி ஒரு 4 நாள் தான் வீட்லயே ப்ராப்பரா சமைச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வீட்லயே ஒழுங்கா சமைச்சு சாப்பிட கூட முடியாத ஒரு சிச்சுவேஷன். அப்புறம் எங்கேருந்து வெளிய போய் இஃப்தார் ஸ்நாக்ஸ ட்ரை பண்றதுன்னு போயிட்டு இருந்தது. இப்போ பேக் டு ரொட்டீன் வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் நேத்து இஃப்தாருக்கு வெளிய கூப்பிட்டு போறேன்னு சொன்னதும் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டோம். பாலக்காட்டில் இருக்கிற லூலுல இஃப்தார் ஸ்டால் போட்டிருக்காங்கன்னு அங்கே தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க. லூலோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே சீசோன்னு ஒரு ஷாப் இருக்கும். இங்கே நிறைய ட்ரெண்டிங் கலெக்ஷன்லாம் வச்சுருப்பாங்க. சரி நோன்பு திறக்க இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கேன்னு வந்ததும் இங்கே வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு உள்ளே போனால் 5:30 மணிக்கெல்லாம் இஃப்தார் ஸ்நாக்ஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க. வந்த உடனே உள்ளே வந்திருந்தாவது ஏதாவது 1-2 ஸ்நாக்ஸாவது இருந்திருக்கும். எங்கே சொல்கிற பேச்சு கேட்குறீங்கன்னு ஹஸ்பண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யாருக்கு என்ன வேணும்னு கேட்டு ரெகுலர் ஃபுட் கவுண்டர்லேருந்து வாங்கிட்டு பில் போட போயிட்டாங்க. அந்த கேப்லேயும் பாத்திர செக்ஷன் எல்லாமே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் வாங்கின ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு மேலே ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு நல்லபடியாக நோன்பு திறந்தாச்சு. சனா மேடம் எவ்வளோ ஹாப்பியாக ஆடிட்டு இருக்காங்கன்னா இந்த ஒரு பீஸ் பீஸா வாங்கினதுக்கு பர்மிஷன் கொடுத்ததுனால தான். பிள்ளைக்கு ஒரு பீஸ் பீஸா கூட வாங்கி கொடுக்காம இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. மற்ற நேரத்தில் அவங்களுக்கு என்ன தேவையோ வாங்கி சாப்பிட தான் செய்கிறாங்க. சரி இப்போது நாள் ஃபுல்லாக பட்னியாக இருந்துட்டு ஜங்க்கு சாப்பிட வேண்டான்னு சொல்லி வச்சுருந்தேன். அதனால தான் இந்த பர்மிஷன் இல்லாமல். எங்கள் வீட்டில் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற வில்லி கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான். ஆனால் பொண்ணுங்க என்ன கேட்டாலும் சரி சரின்னு சொல்கிற ஹீரோ கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான். பேரண்ட்ஸ் 2 பேருமே ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் கஷ்டம், 2 பேருமே செல்லம் கொடுத்து வளர்த்தாலும் கஷ்டம். அதனால தான் வில்லி கேரக்டரை நான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் வில்லனா ஹீரோவானு முடிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்க, நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாமா?